ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவிலாம் நம்ம ஆறுமுகம் சும்மா இல்லாமல் சும்மா கிடக்கிற சொங்க ஏமா ஊதி கெடுக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நம்ம பைரவி கிட்ட போயிட்டு நீ பண்ணுறது கொஞ்சமாக கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உன்ன மாதிரி ஷேடிஷ் இல்லடான்னு சொல்லிட்டு கண்ணா பெண்ணன் கழுவி ஊற்றுறாங்க. இந்த கழுவுன்னு கழுவி ஊற்றுறாளே அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. நீ தான் ஷேடிஷ் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிந்து அதாவது சிவாவுக்காக பூரி தேய்ச்சி போட்டுட்டு இருக்காங்களாமா. முடியாத கையை வச்சுட்டு ஏமா இவ்வளோ கஷ்டப்படுற. கடைசியில் பார்த்தா எண்ணெயில் தண்ணியை தெரிச்சு அதுக்கப்புறம் டொபுக்குடின்னு பார்த்தா நம்ம சிவாவை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அட்டேங்கப்பா, அப்பப்போ ரொமான்ஸில் பின்னி படையில் எடுக்கிறீங்கடா. இவங்களுக்கு தான் ஆகும்னா பிஜிஎம்மாக போட்டு விட்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இதை பார்க்க மாட்டாங்க நம்ம மகா. ஏன்னா இப்போதைக்கு கவனம் பூரா அவங்க பொண்ணு மேலே தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியோ இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் சிந்துக்கிட்ட கேள்வி கேட்குறாரு நம்ம சிவா. எப்படி நீ இவ்வளோ தூரம் பொறுத்துக்கிட்டு இருந்த? எங்கள் அம்மா பண்ண டார்ச்சலு, நான் பண்ண டார்ச்சலு, என் தங்கச்சி பண்ணது ஏன் பொறுத்துக்கிட்டேன்னு சொல்லி கேட்க, அவங்க சென்டிமெண்ட்டாக 2-3 பிட்டை போல. சரிப்பா, இதெல்லாம் பரவாயில்லப்பா, நான் உனக்கு பூரி போட்டு தரேன்னு சொல்லிட்டு பூரியெல்லாம் போட்டு கொடுக்குறாரு. பூரி போட்டு கிடைக்கிற புருஷன் கிடைக்காதுன்னு கொடுத்துதாமா வச்சிருக்கணும். வேற லெவல்மா அப்படிங்கிற மாதிரி. நமக்கெல்லாம் தண்ணி கூட மொண்டு தர மாட்டாங்க. இந்த மாதிரி நிலைமை நாட்டில் முக்கால்வாசி பேத்துக்கு இருக்கு. எனக்கு மட்டுமா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பூரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதாவது சஞ்சய் ஒரு பக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரமா. நம்ம சிவா ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கூட வேறு ஒர்க் பண்ணுற டாக்டர்கிட்ட ஸ்னேகா அங்கே தானே கேம்பில் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்க இல்லைன்ட்டாங்க. ஆக மொத்தத்தில் இவங்க வேகமாக கார் ஓட்டிகிட்டு போய் ஸ்னேகா தான் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.